தாவேக தலைவர் விஜயின் தேர்தல் வாக்குறுதிகள் திமுக கூட்டணிக்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். பூனை கோடு போட்டுக் கொண்ட கதை என்று சொல்வார்களே, அப்படித்தான் என்று நான் கருதுகிறேன். திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. பல்வேறு நலத்திட்டங்களை திமுக அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. புதிய பல அறிவிப்புகளையும் மகளிர் நலன்களை கருத்தில் கொண்டு அறிவித்திருக்கிறது. இதனை எதிர்கொள்வதற்கு இத்தகைய வாக்குறுதிகளை வழங்க வேண்டிய கட்டாயம் நேர்ந்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அது எந்த வகையிலும் திமுக கூட்டணியின் செல்வாக்கை பாதிக்காது என்று நம்புகிறேன். எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே மகளிருக்கு பல்வேறு அறிவிப்புகளை அதிமுக வெளியிட்டிருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மகளிர் தினத்தை ஒட்டி விஜய் தேர்தல் வாக்குறுதி அறிவித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி இக்கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். கொஞ்சம் அறிவிப்பா கொடுத்திருக்கிறோம். பெண்மணி சம்பளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் கொடுத்தோம், இதே புரட்சி தலைவர் அம்மாவுடைய கொடுத்தோம். ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் நேரத்துல அந்த கட்சியினுடைய தலைமை அறிவிப்பு வெளியிடுறது. நாங்க எங்களுடைய கட்சியினுடைய சார்பா எங்களுடைய மூத்த நிர்வாகிகளுடைய ஆலோசனைப்படி நான் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு 2000 ரூபாய் மாதந்தோறும் வங்கியில் செலுத்தப்படும். சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி தாவேக தலைவர் விஜய் மகளிருக்கான வாக்குறுதிகளை வெளியிட்ட நிலையில் அவை ஏற்கனவே நடைமுறையில் இருந்த திட்டங்கள் பிம்பம் போல் இருப்பதாக விமர்சனம் எழுந்திருக்கிறது. மாமல்லபுரத்தில் தாவேக சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் சட்டமன்ற தேர்தலில் மகளிருக்கான வாக்குறுதிகளை அக்கட்சியின் தலைவர் விஜய் வெளியிட்டார். அதில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மற்றும் நடைமுறையில் உள்ள திட்டங்களின் பெயர்களை மாற்றியும் அல்லது சிறு மாற்றங்களை செய்தும் வாக்குறுதிகளாக விஜய் அறிவித்ததாக கூறப்படுகிறது. 60 வயதுக்குட்பட்ட அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மதிப்புமிகு மகளிர் திட்டம் மூலம் மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என விஜய் அறிவித்தார். தற்போதைய திமுக அரசு மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் மாதந்தோறும் மகளிருக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கி வரும் நிலையில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதை 2000 ரூபாயாக உயர்த்தி தருவதாக அறிவித்துள்ளது. அதே நேரம் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குலவிளக்கு திட்டம் மூலம் மகளிருக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்குவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தாவேக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து அரசு பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவசமாக பயணிக்க உத்தரவிடப்படும் என விஜய் அறிவித்துள்ளார். ஆனால் தற்போதைய திமுக ஆட்சியில் விடியல் பயண திட்டம் மூலம் நகர பேருந்துகளில் மகளிர் கட்டணமில்லாமல் பயணம் செய்து வருகின்றனர். அதே நேரம் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண் பெண் என இருபாலருக்கும் இலவச பேருந்து சேவை வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6 சிலிண்டர் வழங்கப்படும் என விஜய் வாக்குறுதி அளித்த நிலையில் ஆண்டுக்கு 3 சிலிண்டர் வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அறிவித்துள்ளார். இது தவிர பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டம் மூலம் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு மத்திய அரசும் இலவச சிலிண்டர் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. எல்லா நியாய விலைக் கடைகளிலும் மகளிருக்கு இலவச நாப்கின் வழங்கப்படும் என விஜய் அறிவித்த நிலையில் அதிமுக ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு இலவச நாப்கின் திட்டம் தொடங்கப்பட்டு அது தற்போதும் நடைமுறையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணன் சீர் திட்டம் மூலம் திருமணத்திற்கு 1 பவுன் தங்கம் வழங்கப்படும் என விஜய் அறிவித்த நிலையில் அது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் தாலிக்கு தங்கம் என்ற பெயரிலும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் மூவலூர் ராமாமிர்தம் திருமண உதவித்தொகை திட்டம் என்ற பெயரிலும் நடைமுறையில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. மணப்பெண்ணுக்கு பட்டுச்சேலை வழங்கப்படும் என விஜய் கூறிய நிலையில் அதிமுக ஆட்சியில் மணமக்களுக்கு பட்டுவேட்டி மற்றும் பட்டு சேலை வழங்கப்படும் என இபிஎஸ் வாக்குறுதி அறிவித்துள்ளார். தாவேக ஆட்சிக்கு வந்தால் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான கல்வி இடைநிற்றலை தவிர்க்க பெற்றோருக்கு ஆண்டுக்கு 15000 ரூபாய் வழங்கப்படும் என விஜய் அறிவித்த நிலையில் ஆந்திராவில் அரசு பள்ளிகளில் தங்கள் பிள்ளைகளை சேர்க்கும் பெற்றோருக்கு 15000 ரூபாயை 2019இல் ஜெகன்மோகன் தலைமையிலான அரசு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. அதிமுக ஆட்சியில் அம்மா பரிசு பெட்டகம் திட்டம் நடைமுறையில் இருந்த நிலையில் தாவேக ஆட்சிக்கு வந்தால் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் மூலம் பேபி வெல்கம் கிட் மற்றும் தங்க மோதிரம் வழங்கப்படும் என விஜய் அறிவித்துள்ளார். இப்படி தாவேக தலைவர் விஜய் அறிவித்த பெரும்பாலான வாக்குறுதிகள் ஏற்கனவே திமுக அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் போல் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்.